joy, I welcome Frederick Blesley from 2nd Year EEE Department to take us through his sweet memories of CSIT. அன்பிற் தவழ்ந்து ஆற்றுடன் வளர இறையாசி தேவை. அன்பிற் தவழ்ந்து ஆற்றலுடன் வளர இறையாசி தேவை. அத்தகைய இறையாசி மிக்க அறிவு மனங்கமழ்கின்ற அன்பு தென்றலாய் இக்குமரியின் அறிவு சுடரொளியாய் பூக்களின் அரசியாம் தோவாளியில் திகழ்கின்ற எம் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் எம் குடும்ப அங்கத்தினராக புதிய வரவாக இணைந்திருக்கும் எம் இளைய சகோதர சகோதரிகளே, அன்பின் இலக்கணமாம் பேராசிரியர் பெருமக்களே, அறிவின் உறைவிடமாம் துறை தலைவர்களே, அருள் வழங்கிய சிற்றாலய குரு அவர்களே, சிம்ம குரலாம் எம் கல்லூரி முதல்வர் அவர்களே, ஆற்றல் மிகு தாளாளர் அமைதிமிகு நிதி காப்பாளர் அவர்களே, திறன்மிகு அலுவலக பணியாளர்களே, இதர ஊழியர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற பால அனுஷியா அக்கா அவர்களே, கண்ணன் அண்ணா சிலம்பு சுத்தனைய கண்ணன் அண்ணா அவர்களே, எனக்கு பின்பாக பேச இருக்கிற பிரபு அண்ணா பிருந்தா அக்கா அவர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என் உயிரினும் மேலான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எம் சிஎஸ்ஐ கல்லூரி குடும்பத்தின் சார்பில் என் உளங்கணிந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரிக்க கூடாதது நட்பு, மறக்க கூடாதது நன்றி. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கின்றனர். இன்று நம் கல்லூரியின் மிகவும் சிறப்பான நாள். ஏனெனில் புதிய முகங்கள், புதிய கனவுகள், புதிய உற்சாகங்கள் கொண்டு நீங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்துள்ளீர்கள். பள்ளி வாழ்க்கை என்பது ஒழுங்கும் கட்டுப்பாடும் நிறைந்த ஒரு பாதை. ஆனால் கல்லூரி வாழ்க்கை என்பது சுதந்திரமும் பொறுப்பும் நிறைந்த ஒரு புதிய உலகம். சுதந்திரமும் பொறுப்பும் நிறைந்த ஒரு புதிய உலகம். இங்கு நீங்கள் கற்றுக்கொள்வது புத்தக அறிவை மட்டுமல்ல, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். பொறியியல் கல்லூரி என்பதால் இங்கு நீங்கள் பெறும் கல்வி நாளைய தொழில்நுட்ப உலகை மாற்றும் விதமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தருணத்தையும் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வருடங்கள் உங்கள் வாழ்நாளில் மிகவும் இனிமையான நினைவுகளை உருவாக்கும். ஒரே மேஜையில் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட தருணங்களும், சேர்ந்து செய்த திட்டங்களும், இரவு பகலாக உழைத்த பிராக்டிகல்ஸ்களும், ஒருவருக்கு செய்த உதவிகளும் எல்லாம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவூட்டும் விதமாக அமையும். சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து அதில் வெற்றியும் கொண்டவன். ஒரு முறை அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாம், எப்படி உலகத்தை ஜெயித்தாய் என்று. அதற்கு அவன் இவ்வாறு பதில் உரைத்தானாம், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர். இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று. இந்த உலகம் என்னிடத்திற்கு வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று. ஆகவே உங்கள் ஆசிரியர்களை மதித்து வணங்கினால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயம். The best brain of the nation may be found in the last benches of the classroom. The best brain of the nation may be found in the last benches of the classroom. நாட்டின் சிறந்த மூளை வகுப்பறையின் கடைசி இருக்கைகளில் கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவையான போது உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் சீனியர்ஸ் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களின் புத்துணர்ச்சி, உங்களின் உழைப்பு தன்மை எங்களை ஊக்கப்படுத்தும் என்பதை மறக்காதீர்கள். ஏனென்றால் நாமெல்லாம் ஒரே குடும்பம். இங்கு நீங்கள் எதிர்கொள்ள போகும் சவால்கள் பலவாக இருக்கும். அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸாம்ஸ். ஆனால் அதை கடந்து செல்லும் பொழுது நீங்கள் பெறும் அனுபவம் தான் உங்களை நாளைய உலகின் சிறந்த பொறியாளராக மாற்றும். உங்களை நாளைய உலகின் சிறந்த பொறியாளராக மாற்றும். ஒழுக்கம், உழைப்பு, குழுவாக செயல்படுதல், இவை 3ஐயும் பின்பற்றினால் வெற்றி உங்களை நிச்சயம் தேடி வரும். Life has 3x. Life has 3x. Yesterday was experience, today is experiment, tomorrow is expectation. Yesterday was experience, today is experiment, tomorrow is expectation.
நேற்று என்பது அனுபவம், இன்று என்பது சோதனை, நாளை என்பது எதிர்பார்ப்பு. யூஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் டு அச்சீவ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். யூஸ் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் டு அச்சீவ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைய உங்கள் அனுபவத்தை உங்கள் சோதனையில் பயன்படுத்துங்கள், அது சிறந்ததாக இருக்கும். ஒரு குட்டி கதையை உங்கள் சிந்தனைக்கு தந்துவிட்டு விடைபெறலாம் என்று ஆசிக்கின்றேன். ஒரு நாள் ஒரு சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம். சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம், உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நானும் படாத பாடுபடுகிறேன், ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, அது எப்படி என்று வினவியதாம். அதற்கு சாவி சொன்னதான், நீ என்னை விட பலசாலிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ என்னை விட பலசாலிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின இதயத்தை தொடுகிறேன் என்றுதான். ஆனால் நான் பூட்டின இதயத்தை தொடுகிறேன் என்றுதான். இந்த உலகில் அன்பை விட பெரியது எதுவும் இல்லை. இந்த உலகில் அன்பை விட பெரியது எதுவும் இல்லை. புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். உண்மையாய் உறுதியோடு உழைத்து பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் லட்சியத்திற்கான முதல் விதை பள்ளி, இரண்டாம் விதை கல்லூரி. அந்த இரண்டாம் விதை ஆலமரம் போல் வளரட்டும் என்று வாழ்த்துகிறேன். மரம் பல பயனை மனிதனுக்கு தரும். அதை போல் நீங்களும் உங்கள் அறிவால் நம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எதற்கும் பயப்படாமல் பறவையை போல பறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மலரை போல என்றும் புன்னகையோடு இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் கல்லூரி வாழ்க்கை கல்வெட்டில் எழுதும் அளவிற்கு நீங்கள் சாதிக்க அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இணைந்துள்ளீர்கள். அடுத்த 4 வருடங்கள் உங்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொற்காலமாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி அறிவிலும் கலை திறமையிலும் மனிதாபிமானத்திலும் மனிதாபிமானத்திலும் முன்னேறி நம் கல்லூரியின் பெருமையாக விளங்குங்கள். தண்ணீர் தடாகைகள் இருக்கும் தாமரையிலே நனையாமல் இருப்பது போல, ஐயா, தண்ணீர் தடாகைகள் இருக்கும் தாமரையிலே நனையாமல் இருப்பது போல பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே கரைபடியாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, அக்கிரமும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே தூய்மை வாழ்வுக்கு மாதிரியான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி, இறை நாமம் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ்நாடு வெல்க என கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நண்பு பேராசிரியருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Frederick, for sharing your sweet memories with us. Education becomes meaningful when departments work